கனடா அரசாங்கம் ஏற்கனவே தங்களுடைய நாட்டிற்குள்ளே இந்த புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துவதற்கு மிக தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுத்ததோடு இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களை கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுத்தது. இந்த நிலைமையிலே இந்த இரண்டு விடயங்களின் தொடர்ச்சியாக இந்த வெளிநாட்டு மாணவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் கனடா அரசாங்கம் ஒரு மிக இறுக்கமான ஒரு நடவடிக்கையை எடுத்தது. இந்த நிலைமையிலே வெளிநாட்டு மாணவர்கள் விடயத்திலே கனடா அரசாங்கம் மேலும் மிக இறுக்கமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றார். அந்த இறுக்கமான நடவடிக்கைகள் என்ன, இதனாலே குறிப்பாக வெளிநாட்டு மாணவர்கள் இவ்வாறான நெருக்கடிகளை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். கனடா அரசாங்கம் தங்களுடைய நாட்டில் இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை அதிக அளவிலே வழங்க வேண்டும் என்றும் தங்களுடைய நாட்டிற்குள்ளே இளைஞர் யுவதிகள் வேலை வாய்ப்பெற்றிருக்கின்றார்கள் என்று கூறியும் இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களை கனடாவிற்குள்ளே உள்ளிருக்கின்ற விடயத்திலே மிக இறுக்கமான கட்டுப்பாடுகளை நடைமுறைக்கு கொண்டு வந்தது. இதனாலே வெளிநாடுகளில் இருந்து இந்த கோவிட் காலத்திலே, குறிப்பாக அந்த கோவிட் காலத்திலே உள்ளிருத்ததை போன்று வெளிநாட்டு தொழிலாளர்களை உள்ளிருக்கின்ற விடயத்திலே கனடா அரசாங்கம் ஒரு மாறுபட்ட நிலைப்பாட்டை அல்லது தன்னுடைய பழைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டதாலே இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் கனடாவிற்குள்ளே சென்று அங்கே நிரந்தரமாக ஒரு தொழில் வாய்ப்பை அமைத்துக் கொள்வதிலும் அங்கே நிரந்தரமாக குடியேறுவதிலும் பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொண்டார்கள். அதன் விளைவாக இன்று கனடா கணிசமான அளவு வெளிநாட்டு தொழிலாளர்களை உள்ளிருக்கின்ற விடயத்திலே கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து கனடாவிற்குள்ளே உள்ளிருக்கப்படுகின்ற வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக கணிசமான அளவிலே வீழ்ச்சியடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே போல இந்த புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலும் கனடா அரசாங்கம் மிக இறுக்கமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து அதன் காரணமாக இந்த புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது கனடாவிற்குள்ளே கணிசமான அளவிலே குறைந்திருக்கின்றது. இதற்கு காரணம், இந்த இரண்டு விடயங்களுக்கும் காரணம் என்னவென்று சொல்லினால் கனடாவிற்குள்ளே எழுந்திருக்கக்கூடிய உள்ளக நெருக்கடி தான் அதற்கு காரணம். அதாவது கனடாவிற்குள்ளே கனேடியர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை, சுகாதார வசதியின்மை, வீட்டு வசதியின்மை போன்ற பல்வேறு நெருக்கடிகள் எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் கனடா அரசாங்கம் இந்த புலம்பெயர்ந்தவர்களையும் இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களையும் கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே மிக இறுக்கமான நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. இதன் தொடர்ச்சியாக வெளிநாட்டு மாணவர்களை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே கனடா அரசாங்கம் மிக மிக இறுக்கமான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றது. இதன் காரணமாக வெளிநாட்டு மாணவர்கள் ஏற்கனவே கனடாவிற்குள்ளே செல்ல முடியாத ஒரு நிர்பந்தம் உருவாகி இருக்கக்கூடிய சூழலிலே கனடா அரசாங்கம் தற்போது வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பு என்னவென்று சொன்னால், இந்த வருடத்தினுடைய முதல் 7 மாதங்களிலே இந்த வெளிநாட்டு மாணவர்கள் உள்ளிருக்கின்ற விடயத்திலே 35% குறைவான மாணவர்களே நாங்கள் உள்ளிருக்கின்றோம். அந்த எண்ணிக்கை என்பது அடுத்த ஆண்டிலே 25% குறைவாக குறைக்கப்படும் என்று அந்த அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. இதுதான் அந்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பினுடைய தாற்பயம் அல்லது இந்த அறிவிப்பினுடைய விபரீதம் என்பது இந்தியா போன்ற நாடுகளிலே தான் உணரப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் கனடாவிலே கல்வியை தொடர்கின்ற வெளிநாட்டு மாணவர்களுடைய மொத்த எண்ணிக்கையிலே 40% மாணவர்கள் இந்திய மாணவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றது. இதனாலே இந்திய மாணவர்கள் இந்த அறிவிப்பினாலே, இந்த கனடா அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்பினாலே மிகுந்த பின்னடைவை அல்லது மனச்சோர்வை கண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஏற்கனவே கனடா அரசாங்கம் இந்த வெளிநாட்டு மாணவர்களுக்கு அவர்கள் பகுதி நேரமாக வேலை செய்வதற்காக வழங்கியிருந்த நேர அளவை மிக கணிசமான அளவிலே குறைத்ததோடு வெளிநாட்டு மாணவர்கள் முற்பணமாக செலுத்த வேண்டிய பணத்தினுடைய தொகையையும் மிக அதிக அளவிலே அதிகரித்தது. இதனாலே சுலபமாக வெளிநாட்டு மாணவர்கள் கனடாவிலே கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பு மிக மிக கணிசமான அளவிலே குறைக்கப்பட்டது. இந்த நிலைமையிலே வெளிநாட்டு மாணவர்களை உள்ளிருக்கின்ற விடயத்திலே கனடா அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கை குறைப்பு அல்லது தொகை குறைப்பு என்பது நிச்சயமாக இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வெளிநாட்டிலே கல்வியை தொடர காத்திருக்கின்ற மாணவர்களை பாதிக்கப் போகின்றது. இந்த விடயம் தொடர்பாக கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குறிப்பிடுகையிலே 2023ஆம் ஆண்டிலே 5,09,000 பேரை தாங்கள் கனடாவிற்குள்ளே உள்ளிருத்ததாகவும்
2024ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு முதல் 7 மாதங்களிலே 1,75,000 பேரை மட்டுமே தாங்கள் உள்ளீர்த்திருப்பதாகவும், இந்த எண்ணிக்கை என்பது 35% குறைவு என்றும், அடுத்த ஆண்டிலே அதாவது 2025ஆம் ஆண்டிலே 10% மேலும் 10% குறைக்கப்பட்டு அது 25% குறைவான வெளிநாட்டு மாணவர்களையே தங்களுடைய நாட்டிற்குள் உள்ளீர்ப்போம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிடுகின்ற போது, வெளிநாட்டு மாணவர்களாலே அல்லது வெளிநாட்டு தொழிலாளர்களாலே தங்களுடைய நாட்டிற்கு நிச்சயமாக வருமானம் வருகின்ற போதும், வருமானம் கிடைக்கின்ற போதும், அவ்வாறு வெளிநாட்டில் இருந்து வருகிறவர்களுடைய நோக்கங்கள் மிக தவறாக இருக்கக்கூடிய நிலைமையிலே நாங்கள் நிச்சயமாக மிக இறுக்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்குள் தள்ளப்படுகின்றோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், இந்த மாணவர்களுக்குரிய விசாவிலே அல்லது ஸ்டடி பெர்மிட்லே பாகிஸ்தானில் இருந்து சென்ற ஒரு இளைஞர் தீவிரவாத நடவடிக்கைகளோடு தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரிலே அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபணமாகி இருக்கக்கூடிய சூழலிலே அவர் கனடாவிலிருந்து அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முற்பட்ட சூழலிலே கைது செய்யப்பட்டார். இந்த ஒட்டுமொத்த விடயங்களையும் அடிப்படையாக கொண்டு இந்த வெளிநாட்டு மாணவர்களை உள்ளீர்க்கக்கூடிய விடயத்திலே கனடா எடுத்திருக்கக்கூடிய மிக இறுக்கமான நடவடிக்கை என்பது இந்தியா போன்ற வெளிநாட்டிலே, குறிப்பாக கனடாவிலே கல்வியை தொடர்வதற்காக அங்கே நிச்சயமான ஒரு எதிர்காலத்திற்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பேரதிர்ச்சி அளிக்கக்கூடிய விடயமாக அமைந்திருக்கின்றது. இதான் இன்றைய பதிவுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.